கிளம்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. இந்த ராமுல டிக்கெட் வாங்குற மாதிரி கைய சொல்றான். அந்த சுதாகர்ல பஸ் பிரேக் போடும் போதெல்லாம் மேல மேல வந்து விழறாண்டி. சுதா, இந்த 2 வருஷமா நீ காலேஜுக்கு போகும்போது வரும்போதும் உன் கூடயே வரேன். கிட்டத்தட்ட ஒரு செக்யூரிட்டி மாதிரி. நான் யாரு, எனக்கு என்ன வேணும் நீ ஒரு நாள் கூட கிடையாது. ஆனா இடிக்கிறவனே சொல்றவனை பத்தி மட்டும் நீ பேசிட்டே இருக்க. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? இங்கே சொல்லவா? சொல்லு. ஐ லவ் யூ. செருப்பால அடிப்பேன். சுதா, ஒரு நிமிஷம். ஒரு ஆம்பளை பொம்பளை கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லும் போது அவனை செருப்பா அடிப்பேன் சொல்றீங்களே, அதே ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லும் போது எந்த ஆம்பளையா செருப்பா அடிப்பேன் சொல்லிருக்கானடி? சொல்றி. சொல்ல மாட்டான். ஏன்னா ஆம்பளைங்கலாம் ரொம்ப நல்லவங்க, அதை புரிஞ்சுக்க. சிக் போடி. ஏண்டா, செருப்பால அடிப்பேன்னு ஒரு பொண்ணு சொல்லி அவமானப்படுத்திருக்கா, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பெருமையா பேசிட்டு இருக்கீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? டேய், எப்போ ஒருத்தன் லவ் பண்ணு முடிவு பண்றானோ அப்பயே அவன்கிட்ட இருந்து மானம், சூடு, சொரண, வெக்கம் எல்லாமே போயிடுச்சுன்னு அர்த்தம்டா. கரெக்டா. பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம ஆளு தோ வந்துருவா, இப்ப வந்துருவா அப்படியே நீட்டா ஷேவ் பண்ண நம்ம முகத்துல தாடி வளர அளவுக்கு மணிக்கணக்கா காத்துக்கிட்டு இருப்போமே, அப்பவே நமக்கு வெக்கம் போயிருதுடா. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறது பத்தாதுன்னு நேரா அந்த பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி போய் தினமும் பிலிம் காட்டுறது. இது அவங்க அம்மாக்கு தெரிஞ்சு போய் ஜன்னல் வழியா செருப்படுத்து காட்டுவா. அங்கதான்டா எல்லா மானம் போகுது. இந்த அளவுக்கு விளக்க சொல்றவங்கள யாராலையும் திருத்த முடியாது. அதெல்லாம் கலியுகம் அப்படிதான் இருக்கும். கலியுகம் முடிஞ்சா சரியாயிருமாடா. இன்னைக்கு ஒரு லைவ் மாடலை வரைய போறீங்க. லைவ் மாடலுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல, அது ஒரு மாபெரும் கலை. நான் போய் மாடலை கூட்டி வர்றேன். ஐயோ, நான் எதனால ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்தனும், என்னெல்லாம் நடக்கும்னு இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தனும், அதெல்லாம் இன்னைக்கு நடக்க போகுது ராஜா. ராஜா, ஒரு டவுட். நம்ம மாடல் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா கலட்டுவாளா, இல்ல விராண்டாலேயே மொத்தத்தையும் கழட்டிட்டு உள்ள வந்து நிப்பாளா? டேய், டவுட் கேக்குறேன், சும்மா இருந்தா என்னடா அர்த்தம்? நானே தொண்டை தண்ணி வத்தி போய் பேச்சு வராம இருக்கிறேன். வாழ்க்கையில நான் ஏதோ தீபாவளி பொங்கலுக்கு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்த எனக்கு இந்த ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்ததுக்கு காரணமே இப்படி ஒரு மேட்ரிகளை அனுபவிக்கிறதுக்காகத்தான். ஆர்ட்ஸ் காலேஜ்ல பெயிண்ட் அடிக்கலாம். சைலண்ட். ஷூ சத்தம் கேக்குது. அந்த அழகு தேவதை நடந்து வரான்னு நினைக்கிறேன். சைலண்டா இருந்து பாப்போம். வாங்க. பேசிட்டா இருக்கும். எவ்வளவு பெட்டு சட்டையை கழித்து சார். சார் மன்னிக்கணும், இதான் நீங்க கூட்டு வந்த மாடலா? ஆமா. ஏன் சார், படம் வரையறதுக்கு வந்த ஆள் மாதிரி தெரியல சார். ஏதோ ஆஸ்பத்திரியில தடுப்பூசி போடுறதுக்கு வந்த ஒரு மாதிரி இருக்காரு. இதுக்கு போய் இவ்வளவு பெரிய முன்னுரை கொடுத்தீங்க. ஏன் சார், இத வரையறதுக்கு ஒரு போர்டு, ஒரு பிரஷ். இப்ப நீ வரைய போறியா இல்லையா? பெண்களுக்காக மட்டும்தான் என் பிரஷ் தலை சாயும். சொன்னதை செய்யலைன்னா நீ உருப்படவே மாட்ட. பரவாயில்ல. நல்லா இல்லப்பா. இது ரொம்ப நல்லா இருக்கே. ஏப்பா, இது ரொம்ப பிரமாதமா இருக்கே. டேய், அறிவு இருக்கா? இவன் தான் செல் பண்ணா. தேங்க்ஸ் பா. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. அது ரொம்ப காஸ்ட்லிமா. டேய், ஓகே, இது கொஞ்சம் பேக் பண்ணுங்க. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ, எத்தனை வருஷமா இந்த கடையில வேலை பார்க்கறீங்க? இல்லாத விஷயம். ஏய், வாங்கடா. என்னடா இது? வந்தானுங்க, இடிச்சானுங்க, போயிட்டே இருக்கானுங்க. அனிதா, அனிதா. டேய், ஏன்டா கத்துற? கரண்ட் இல்லல்ல, உள்ள மெழுகுவத்தி தேடிக்கிட்டு இருக்கா. ஏன் அவ பேச மாட்டாளா? எங்க அவ? ஐயோ, கேண்டில் லைட்ல எவ்வளவு சூப்பரா இருக்க. கோமா பேச மாட்டியா? என்னடா? Many more happy returns of the day. பாத்தியா, நான் வந்த உடனே கரண்ட் வந்துருச்சு. கோச்சுக்காதடா.
தேங்க்யூ. ஏண்டா இன்னைக்கு உன் தங்கச்சி பிறந்த நாள்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் லேட்டா வந்த? அதான் அவ கோவமா இருக்கா. சாரிடா, உனக்கு ஏதாவது நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வரும்னு நினைச்சேன். இருக்கிறதுலே காஸ்ட்லியா பெஸ்டா வாங்கிட்டு வரணும் தான் ஆசை. ஆனா கையில பணம் இல்லையே, அதனால தேடி தேடி வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சு. சாரிடா. அது மட்டும் இல்லடா, நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ நல்ல நாள் அதுவும் அவரையே பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அவரை பாத்தியா? அவர் எப்படி இருக்காரு? அவரு நல்லாதான் இருக்காரு. அவரால மத்தவங்க தான் நல்லா இல்ல. அதே அடிதடி தொழில் தான் தொடருது. சரிவா சாப்பிடலாம். நீ வருவேன் அவளும் எதுவும் சாப்பிடாம இருக்கா. ஏன்னா அப்பா பத்தி அம்மா கிட்ட சொன்ன, அதான் உள்ள எஞ்சி போயிட்டாங்க. உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டேனாமா? இல்லடா, கஷ்டப்படுத்தினதுமே இல்ல. நீ சொன்ன மாதிரி அவர்தான். அவரை நல்லவரா இருந்திருந்தா நீ இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டல்ல. சாரிமா. பரவாயில்ல. என்ன சென்டிமெண்டா? அடி. டேய், சாயத்தை கலக்க சொன்னா பொங்கலுக்கு வெள்ளி அடிக்கிற மாதிரி கலக்கிட்டே போற. என்னடா எவனையும் பஸ்ல காணோம்? நாங்கெல்லாம் சூரியன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி காலேஜுக்குள்ள வந்துட்டோம். ஏன்? ஏனா அழகான மாடலிங் பொண்ணு ஒண்ணு வருது, அதை நியூடா வரைய போறோம். உனக்கு தெரியாதா? உனக்கு வேற வேலையே இல்ல. ஆமா, பாலாஜி எங்க? இந்த லேடி மாடல் வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வருவானா. பரதேசி நேத்துல இருந்து குளிக்காம பல் தேய்க்காம வெளியவே நின்னுகிட்டு இருக்கான். ஐயோ, மாடல் வருதுடா. வந்ததுக்கு அப்புறம் தானடா கலக்கணும். வரும்போதே துணியே இல்லாம வர்ற மாதிரி உதறியே. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தெரியும் சார். பேரு நிம்மி, வயசு 19. அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாமே எங்களுக்கு தெரியும். சீக்கிரமா ஆரம்பிக்க சொல்லுங்க. சீக்கிரம் ஆரம்பிக்கணுமா? முதல்ல நீ வரைய ஆரம்பி. சார், முதல்ல ட்ரெஸ் கட்ட சொல்லுங்க சார். நீ கெட்ட கெட்டிக்கு தான் குறைச்சல். முதல்ல நீ ட்ரெஸ்ஸோட வர. டேய், இது நாளோட செகண்ட் வைஃப்டா. யூ ப்ரொசீட். இந்த பிரஷாலே கைட்டி காட்டுறேன் பாருங்க மாம்ஸ். I got it. I got a modeling. I got a model. Yeah. ஐயோ, என்னடா ட்ரெஸ் இல்லாம அவங்கள ஒரு குழந்தைய கற்பனை பண்ணி பார்த்த. இதெல்லாம் தப்புடா. நம்ம எல்லாம் அவங்கள கலைக்கணும்னு தான் பாப்போட நம்பிக்கையில இது ஒரு தொழில நினைச்சு வரப்போ அவங்கள போய் துணி இல்லாம வரையறியடா. சேச்சே, நீ எல்லாம் ஒரு ஓவியனா? இல்ல சத்யா, ஐ எம் வெரி சாரிடா. ஏய், உன்னை என் நண்பன் சொல்லிக்க வைக்கப்பட என்ன மன்னிச்சிடுறா. ரொம்ப தேங்க்ஸ். நடுல இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு மரியாதையை காப்பாத்திட்டீங்க. ஐயோ, அவன் தப்பு செஞ்சிருந்தான்னு தெரிஞ்சோம். நீங்க இவ்வளவு பொறுமையா இருந்ததுக்கு நாங்க தாங்க தேங்க்ஸ் சொன்னோம். இட்ஸ் ஓகே. ஐ அம் நிம்மி.
சத்யா. நைஸ் மீட்டிங் யூ. Thank you. ஓகே, குட் பை. நீ உள்ள போ சத்யா, நான் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, அசோக் நகர்ல இருந்து லக்ஷ்மி யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? எப்ப அட்மிட் ஆனாங்க? ஒரு 1 hour இருக்கும். 8ஆம் நம்பர் வார்டுல இருக்காங்க, போய் பாருங்க. அம்மா, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லடா, காலையில நல்லா தான் இருந்த, சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது லேசா மயக்கம் வந்துடுச்சு, அவ்வளவுதான். டாக்டர் என்ன சொன்னாரு? நீ வந்த உடனே டாக்டர் ரூமுக்கு வர சொன்னாரு. எனக்கு ஏதோ பயமா இருக்குண்ணா. பயப்படாத, நம்ம போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம். டேய், அம்மா பாத்துக்கோ. பிளாங்க் செக் எவ்வளவு வேணும் ஃபில் பண்ணிக்கோங்க. என் ஒய்ஃபை காப்பாத்துங்க டாக்டர். எங்க அம்மாவை காப்பாத்த உன்னோட பாவ காசு வேணாம். டே, காசுல எதிரா பாவ காசு புண்ணிய காசு. சுடுகாட்டுல வெட்டி ஆகணா பாவ காசு, கோயில் உண்டில போட்ட புண்ணிய காசு இருக்கான. காசு காசு தாண்டா, காசுல பாவ புண்ணியம் இல்ல. எங்க அம்மாவை எப்படி காப்பாத்தணும் எனக்கு தெரியும். எப்படி காப்பாத்துவேன்? 50 பைசாக்கு மாத்திரை வாங்கி சரி பண்றது உங்க அம்மாவுக்கு வந்துருது சாதாரண தலைவலி இல்ல, மூளையில ரத்தம் கட்டி இருக்கு. ஆமா சத்யா, சீக்கிரம் ஆபரேஷன் செய்யலனா அவங்க உயிருக்கே ஆபத்து. சொல்லுங்க டாக்டர், ஆபரேஷன் எப்படி இருந்தாலும் 2 லட்சம் ஆகணும் சொல்லுங்க. எவ்வளவு ஆனாலும் சரி, என் உயிரை கொடுத்தாதான் எங்க அம்மாவை நான் காப்பாத்துவேன். டே, உயிரை கொடுத்தா உயிரை காப்பாத்த முடியாதுடா. இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். 2 லட்சம் எத்தனை சைபர் தெரியுமா உனக்கு? டாக்டர், அனாவசியமா பேச்சு வேணாம். முதல்ல இவர் வெளில போக சொல்லுங்க. என் ரத்தம் தானே, என் திமிர் உங்ககிட்ட இல்லாம எங்க போகும்? வரேன் டாக்டர். எவ்வளவு சொன்னமா, அவன் கேட்கல. உங்க அம்மாக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னால நீயாவது வந்து என்ன வீட்டுல பாரு, வாசல்ல காத்துட்டு இருப்பேன். வரேம்மா. பிடிச்சிட்டேன், ஐடியாவை பிடிச்சிட்டேன். என்கிட்ட ஓம் இருக்கு, ஓம் பட்ட செயின் இருக்கு. கமான் கமான் கமான், உங்ககிட்ட என்ன இருக்கு? நல்ல மனசு இருக்குடா. நல்ல மனசு இருக்குன்னு ஆஸ்பத்திரி கேஷ் கவுண்டர்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சத்யா அம்மாவுக்கு ஃப்ரீ ஆபரேஷன் பண்ணுவாங்களா? ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு? ஏன் இல்ல, இதோ என்கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி என்னோட வாட்ச். ஐயா, இந்த ப்ராப்பர்ட்டி வித்தா எவ்வளவு தேரங்கறீங்க? பெருசா தேராதுன்னு எனக்கு தெரியும்டா. சிறு துரும்பு பழுக்கத்த உதவும் இல்லையா? எங்க பல்ல காட்டு. ஈ. அதிக பண்ணாட துரும்பு உதவண்டா. இந்த துரும்பு ஐட்டம் உதவுமா? எவ்வளவு நேரம் வாட்ச் வச்சு நல்லடா. டேய் சும்மா இருடா. நம்மகிட்ட இருக்கிற வாட்சி, செயின், மோதிரம் எல்லாத்தையும் வித்தா கூட ஆபரேஷனுக்குரிய மயக்க மருந்து கூட தேராதுடா. இப்ப என்னதான் செய்யலாங்கறடா? நம்ம கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு எதுக்கோ அலையறோம்னு நினைக்கிறேன். டேய், எனக்கு தெரிஞ்சு சத்யா மாதிரி ஓவியம் வரையறதுக்கு இன்னொருத்த பிறந்து வரணும். அவன் இது வரைக்கும் வரைஞ்சு வச்சிருக்கிறதையும் இப்ப அவன் புதுசா வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் மொத்தமா போட்டு ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்தலாம்டா. ஒரு 4-5 ஓவியம் வித்தா போதும்டா. ஆபரேஷனுக்குரிய பணத்தை கட்டி மீதி தொகையில நமக்கு பார்ட்டி கொடுக்கிற அளவுக்கு பணம் செய்யறா. என்ன செய்யறதுன்னு தடமாறிட்டு எனக்கு ஒரு வழி காமிச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. சத்தியமா சொல்றேன், வாழ்க்கையிலேயே உருப்படியான ஒரு ஐடியாவை இன்னைக்கு தான்டா Thank சொல்லிருக்கேன். you. ஆமா, உனக்கு அப்புறம் இந்த ஐடியா எல்லாம் தோணுச்சு? எங்க ஏன் வாட்ச கேட்டுருவியோங்கிற பயத்துல யோசிச்சேன், ஐடியா வந்துருச்சு. You are great ரா. சார் 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 பெயிண்டிங் வாங்கிட்டு போங்க சார். பிரமாதமான பெயிண்டிங் சார், சூப்பர் பெயிண்டிங் சார். இங்க பாருங்க சார், 2 குதிரை, ஒரு 3 பஸ், ஒரு பொம்பளை தண்ணி குடத்தோட தனியா இருக்கு. இத மட்டும் உங்க வீட்டு ரிசப்ஷன்ல மாட்டிட்டீங்கன்னா உங்க வீட்டுடைய அழகே ஓஹோன்னு இருக்கும். இருக்காதா பின்ன? ரிசப்ஷனுக்கு சூப்பரா ஒண்ணு, ஹாலுக்கு பெருசா ஒண்ணு, கிச்சனுக்கு கச்சிதமா ஒண்ணு, பெட்ரூமுக்கு செக்ஸியா ஒண்ணு வாங்கி மாட்டணும்னு ஆசைதான். ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான். கவலைப்படாதீங்க, பொங்கல் பம்பர் குழுக்கல்ல பரிசு விழுந்ததும் எக்கச்சக்கமா வாங்கி மாட்டிடலாம். பிரஷ் அவன வாங்க அப்படி வா போ. பப்ளிக் நிலமான உன்னை கொலை பண்ணிடுறேன். போயா, பிளாட்பாரத்துல இருக்கிறவன்ட்ட போய் நான் பிசினஸ் பண்ண பாரு. மூஞ்சி ஆளு விடுங்கடா. ஏய், இன்னொரு பார்ட்டி வரான்டா. இவனை எப்படியா புடிச்சு காட்டுறேன் பாரு. இப்ப ஸ்டாப் சார், இந்த ஓவியத்தை பாருங்க சார். அங்கங்க தண்ணி தேங்கி என்ன அழகா இருக்கு பாருங்க சார். மழை பெஞ்சாலே எங்க வீடு இப்படித்தான் இருக்கும். இதுல ஓவியத்தை வேற வாங்கி மாட்டணுமா? ஏய் சும்மா இருடா, இம்சை அவனோட போட்டோம். முதல்ல வந்தவன் பிளாட்பாரம்னா நீ வீரான பைப்ல குடியிருப்ப போட்டிருக்கு. மூஞ்சாத்தி போயா போ.
மண்டையில் அடிக்கும் போது பார்த்து அடிக்கணும்டா. என்னையா படம் வைக்கிறீங்களா? ஆமா சார், பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க சார். நல்லா தான் இருக்கு. எடுங்க எடுங்க. உங்களுக்கு வேணுங்க அதை நீங்களே பார்த்து எடுத்துங்க சார். என்ன கிண்டலா? எடுக்க வேண்டியது எடியா? எடுக்கணுமா? என்ன எடுக்கணும்? மாமூல். ஏய் மாமூல் வேணுமா? எது மாமூலா? ஏங்க இன்னும் ஒரு படம் கூட விக்கலீங்க, வித்தோன்னு கொடுத்துறோம். யோ அதெல்லாம் வேணாம், எடியா. இதோ பாருங்க, உங்களுக்கு மாமூல் கொடுக்கணும்னு ஏதாவது சட்டமா? அப்படியா? வந்து பாத்துக்கிறேன் இரு. இப்பதான் பாத்துட்டு இல்ல, நான் வந்து பாக்குறது போ. டேய் வேலையை பாருடா. என்னடா கடை கூத்து ரொம்ப நேரம் ஆச்சு, வாங்க யாரையும் காணோம். ஹலோ சத்யா. ஹாய் நிம்மி, எங்க இந்த பக்கம்? இல்ல, ஒரு வேலை விஷயமா என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருந்தேன். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் சுதா, மை ஹாஸ்டல் ரூம்மேட். ஹாய். எந்த ஹாஸ்டல்? டேய் வாவ், இந்த பெயிண்டிங் எல்லாம் நீங்க வரைஞ்சதா சத்யா? ஹவ் இஸ் இட்? பியூட்டிஃபுல், ஃபேண்டாஸ்டிக். சும்மா பாராட்டிட்டு போயிடாதீங்க. இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதான் இவன் பெயிண்டிங்ஸ் எல்லாம் விக்கிறான். என்னாச்சு? பிரெயின் டியூமர், உடனே ஆபரேஷன் பண்ணனும் சொல்லிட்டாங்க. அதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகும். என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா இப்ப இங்க இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிடுவேன். பட் ஏதாவது ஒரு விதத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே. சுதா நீ போயிடு, நான் இங்க இருக்கேன். பை பை பை. உங்களால எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு பெயிண்டிங் ஆவது நான் உங்களுக்கு நிச்சயமா வித்து தருவேன். ஆல் தி பெஸ்ட். பெயிண்டிங் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல? சார் பெயிண்டிங் வாங்குறீங்களா சார்? ஒரு நிமிஷம் சார். சார் பாருங்க சார், பியூட்டிஃபுல் ஆர்ட். லைஃப்ல அழகா ரசிக்கிறது ரொம்ப முக்கியம் சார். அழகு இல்லாம லைஃபே இல்ல. அதனாலதான் நேச்சர் நம்மளை சுத்தி மரம், செடி, கொடி, நதின்னு எத்தனையோ அழகா படைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம தேடி தேடி போய் பார்க்க முடியாது சார். ஆனா ஓவியம் மூலமா இது எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும் சார். இதுல இருக்கிற நதி வத்தாது, மலர்கள் வாடாது, குழந்தைக்கு வயசாகாது. சார் ப்ளீஸ் சார், ஒன்னு வாங்கிக்கங்க சார். சார் ப்ளீஸ். நீங்க அழகா ரசிக்கணும்னு சொன்னது ரொம்ப சரிங்க. ஏன்னா நான் ஒரு பெரிய கலா ரசிகன். நீங்க எந்த அழகா ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், பேசாம வாங்க. மேடம், நீங்க இவ்வளவு நேரம் பேசினதை கேட்டு கண்டிப்பா அந்த ஆள் வாங்கிக்குவான்னு நினைச்சேன். இதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு இப்பதானே தெரியுது. இந்த பாருங்க, கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டியோட வர்றவங்க கிட்ட விக்காதீங்க. தனியா வர்றாரா பார்த்து வித்துருங்க. டேய் அங்க பாருடா. Thank you. எஸ் சார் இந்த ஹோட்டல் ஓனர் நான் தான். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் குட் சார். ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஆமா நீங்க? நாங்கெல்லாம் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட். அப்படிங்களா? வாங்க உட்காருங்க. பிராங்கா சொன்னா இது ஒரு ஹோட்டலே கிடையாது சார். டேய் சூப்பர் ரெஸ்டாரண்ட் சார். Please sit down. சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. என்ன பிரமாதமா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. You are really great sir. சார், ஒரே ஒரு சின்ன குறை இருக்கு சார். என்ன? இங்க அங்க அங்க இங்க Yes. ஒரு 4 பெயிண்டிங்க தொங்க விட்டுருந்தீங்கன்னா ஹோட்டல் எகிரி இருக்கும் சார். யா 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 யா. கைவச பியூட்டிஃபுல் பெயிண்டிங்ஸ் இருக்கு பாருங்க சார். இதே எடுங்க. இத பாருங்க, காப்பி இல்லைன்னா அடிக்காம அதை எடுங்க. எல்லாமே எல்லாத்தையும் நானே எடுங்க. சொந்தமா வரைஞ்சது. சார். தம்பி, நதி, நீர், கடல், சூரியன், சந்திரன் இதெல்லாம் எவனும் ரசிக்க மாட்டான். நீங்க பார்பர் ஷாப் போவீங்களா? முடிவெட்ட போயிருக்கேன் சார். முடிவோட தான் போவாங்க. டீ குடிக்க போவாங்க. பார்பர் ஷாப்ல எல்லாம் பொம்பளை படம் மாட்டி வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன் சார்? கஸ்டமர் ஆடாம அசையாம வாய ஆன்னு திறந்துட்டு இருக்கும்போது சுலபமா வெட்டிடுவான். அந்த மாதிரி பொம்பளை படம் இருந்தா கொண்டு வாங்க. அதை வாங்கி மாட்டி வச்சுன்னு வைங்க, சாப்பிட வரோம் சாம்பார்ல உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு பார்க்காம சாப்பிட்டு போயிடும். போங்க. சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்கேன் தெரியுமா? சார் ப்ளீஸ் சார். சரி, எனக்கு அதான் வேணும். கிளம்பு. ம்ஹும். வாங்கப்பா. ஹாய் சத்யா. என்ன சத்யா இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? நான் வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் கூட வைக்கலனுமே. அதுக்காக வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? விக்கிறத வரையாதது உங்க தப்பு தானே. நம்ம நாட்டுல மாட்டு தீவன விளம்பரத்துல கூட பொண்ணு படத்தை போட்டாதானே திரும்பி பாக்குறாங்க. நீங்க ஏன் ஒரு அழகான பொண்ணை மாடலா வச்சு வரைய ட்ரை பண்ண கூடாது? மாடலுக்கு நான் மாடலை தேடி நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நானே மாடலா இருக்கேன். சத்யா நிச்சயமா இங்கதான் ஓட்டணுமா? அது இல்லடா, பஸ்ல ஓட்டினாதான் 4 பேர் பாப்பாங்க, நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அதனாலதான் இங்க ஓட்டணும்னு சொல்றேன். இல்ல இங்க ஓட்டத்தை பத்தி இல்ல, இங்க நிறைய வில்லங்க முடிச்சவருக்கான் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவான்னு பாக்குறேன். சரி ஃபீல் பண்ணாத, அந்த கடைசி பஸ் காலியா இருக்கு, அதுல இருந்து அனுப்ப வா. அப்படியே வா. ஹாய் சிஸ்டர்ஸ், how are you? டேய், He is a good painter. இதுக்கு தான் நீ வரவேணான்னு சொன்ன. பப்ளிசிட்டி பிடிக்காது. டேய்,
அங்க ஓட்டினா நல்லா இருக்கும்ல? சூப்பரா இருக்கும்டா. வாடா. யாரும் தொலைஞ்சு போயிட்டாங்களா? ஊரா வாய. மாம் இங்க ஓட்டு மாம். இவன் ஆர்டிஸ்ட் நல்லா வரைவான். டிக்கெட்ஸ். ஏய் ஐயோ இது என்ன பஸ் இல்ல கார்ப்பரேஷன் கக்கூசா? கண்டதெல்லாம் கொண்டு வந்து ஓட்டா? சார் நான் ஒரு ஆர்டிஸ்ட். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இந்த படத்தை இங்க ஓட்டினா இதுல இருக்க பேஜர் நம்பரை பார்த்து நிறைய பேர் என்கிட்ட இதை வாங்க வருவாங்க. அதுல வர காசு வச்சு எங்க அம்மாவை எப்படியா காப்பாத்திடுவேன். அதனாலதான் சார் இங்க ஓட்டுறேன். யோ உங்க அம்மா உடம்பு சரியில்லாம் தர்மாஸ்பத்திரிக்கு கூட்டு போ. இங்க வந்து ஓட்டின்னு இருக்கா? ஐயோ டைம் ஆச்சே. வெளியில வாடா. அம்மா என்னடி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுமா, வெளில வர சொல்லுமா. வாடா வெளியில. சத்யா அவதான் ஸ்கூலுக்கு கிளம்பணும்னு சொல்றாள்ல, வெளியே வாயண்டா. அனிதா அது யாருன்னு பாருமா. ஐயோ யார் அது இந்த நேரத்துல வந்து கழுத்து இருக்கிறது? என்ன சத்யாங்கிறது நான் தான். நீங்களா? ஏன் என்ன பார்த்து சத்யாவை தெரியலையா? இல்ல சத்யாங்கிறது ஆம்பளை பேரோன்னு நினைச்சேன். ஏன் சத்யான்னு பொம்பளை பேர் இருக்க கூடாதா? சத்யவாணிங்கிறது சத்யான்னு சுருக்க கூடாதா? ஐயோ சுருக்கினாலும் சரி நீட்டினாலும் சரி உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, கையெழுத்து போட்டு வாங்கிக்கங்க. ஹலோ சத்யாங்கிறது நான் இல்ல, எங்க அண்ணா. அப்பா இப்போ அது வெளியில வந்தியே நீ. இந்தா உனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கு. யாருக்கு இந்த பார்சல்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது ஃப்ரம் அட்ரஸ் இல்ல ஏதாவது வார்மா இருக்கும். லூஸ். மா டிஃபன் ரெடி பண்ணுங்க. பக்கம் பார்க்க. சத்யா நீ வரைஞ்சது முதல் தடவையா புஸ்தகத்துல வந்திருக்கு. நான் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். சூப்பர்ண்ணா, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஐயோ யார்கிட்ட இருந்துப்பா பேச்சு வந்திருக்கு?
குப்பையில போன என் ஓவியம் ஜூனியர் விடையில வந்ததுக்கு காரணமே திலோத்திங்கிற ஒரு பொண்ணுதாம்மா. அவகிட்ட என்ன மெசேஜ் வந்திருக்கு? திலோத்தியா? யார் அந்த திலோத்தி? தெரியலம்மா. என்ன 4 பேருக்கு தெரிய வச்ச அந்த திலோத்திய கூடிய சீக்கிரம் நான் தெரிஞ்சுப்பேன். டேய் களி, கார்களுக்கு வைப்பர் இருக்கிற மாதிரியும் பொண்ணுகளுக்கு வைப்பர் இருக்கு. அத பத்தி உங்க யாருக்காவது தெரியுமா? ஏன்டா இப்படி வளர்ற டே? அவனுக்கு என்ன வளர்றது புதுசா? டேய் நான் ஒண்ணும் வளரல. பொண்ணுங்களுக்கு வைப்பர் இருக்கிறத காட்டுறேன். எவ்வளவு பந்தயம் கட்டுறேன்? பந்தயம் வேற கட்டுறாங்க இதுக்கு. சரிடா, 100 ரூபா. காட்டவா? அங்கே பார். சிங்கிளா நீளமா போகுதே, அதான் சிங்கிள் வைப்பர். அப்படியே கொஞ்சம் தள்ளி வா. 2 ஆடிக்கிட்டு போகுதே, அதான் டபுள் வைப்பர். பாத்துட்டேல, பணம் தேடு. எவ்வளவு பந்தயம் அது? 100 ரூபா. 100 ரூபா தானே? இந்தா. டேய், இப்படி புதுசு புதுசா ஐட்டங்களை கண்டுபிடிக்கிறியே, சீக்கிரமே ஒரு நாள் முதல்வர் ஆயிடுடா நீ. அப்புறம் கேபிள் டிவிலே உன்னை பாத்துருவோம். டேய், நான் வரைஞ்ச ஓவியம் ஜூனியர் விடையில வந்திருக்குடா. இதுல வந்தது 4 பேர் பார்த்து என் ஓவியத்தை வாங்கினா போதுண்டா மாப்ள. எங்க அம்மாவை காப்பாத்திருவேன். என்னடா உங்களுக்கு சந்தோஷமாவே இல்லையா? எப்படிடா இருக்கும்? உங்க அம்மாவை காப்பாத்துறதுல எங்களுக்கும் பங்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா சந்தோஷம் வரும்போது மட்டும் பங்கு போட்டுக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லடா. டேய், அந்த படத்தை நீ ஜூனியர் விடைக்கு அனுப்ப போறேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா படம் வருமா வராதான்ற டென்ஷன் நாங்க இருப்போம். இப்ப படம் வந்தோன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. உங்களுக்கு தெரியாம நான் வரைஞ்சது ஜூனியர் விடன் காமிச்சிட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான்டா. திலோத்திங்கிற ஒரு பொண்ணு தான் நான் வரைஞ்ச ஓவியத்தை அங்க அமைச்சிருக்கா. யார் அந்த திலோத்தி, எப்படி என் ஓவியம் கைக்கு போச்சு, எதுவுமே எனக்கு தெரியாதுடா. சாரிடா, உன்னை நாங்க தப்பா நினைச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஷிப்ல சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, சாரிக்கும் இடம் கொடுக்க கூடாது. சரி சரி, ஃபீல் பண்ணாத விடு. அந்த முகம் தெரியாத ரசிகைக்கு எப்படியாவது நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்டா. ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. டேய், கவலையே படாதடா. இந்த பிரஷ் பெருமாள் இருக்கிற வரைக்கும் நீங்க யாரும் எதுக்கும் கலங்கவே வேண்டாம். நம்ம எல்லாரும் இப்ப ஒட்டு மொத்தமா கிளம்பி ஜூனியர் விடன் ஆபீஸுக்கு போறோம். அப்ப காலேஜுக்கு சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். வணக்கம் சார். இந்த இஷ்யூல பப்ளிஷ் ஆயிருக்கிற இந்த படத்தை உங்களுக்கு அனுப்பிச்சவங்களுடைய அட்ரஸ் கிடைக்குமா சார்? சார், ஒரு நாளைக்கு 1000 படங்கள், கதை, கட்டுரைன்னு வருது. இத்தனை பேரோட பேரு, அட்ரஸ் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தவங்க அதை மட்டும் தான் செய்ய முடியும். பத்திரிகை நடத்த முடியாது. ஐயா, நீங்க தான் ஆசிரியரா? ஆமா. அப்படின்னு சொன்னா உண்மையான ஆசிரியர் வேலையை விட்டு எடுத்துருவாரு. ஆமா. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல ஐயா ஆசிரியர் அளவுக்கு அழுத்துக்கிறீங்களா, அதான் கேட்டோம். கருமண்டா, மோசமான பசங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த ஓவியத்தை வரைஞ்ச சத்யாவோட அட்ரஸ் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? ஆமா, நீங்களா என்ன திட்டம் போட்டு என்ன கிண்டல் பண்ண வந்தீங்களா? இப்பதான் அந்த சத்யா வந்து இந்த படத்தை அமைச்சது யாருன்னு கேட்டு போறா போல. இப்ப நீங்க வந்து அந்த சத்யா யாருன்னு கேக்குறீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது பத்திரிகை ஆபீஸ் நினைச்சீங்களா இல்ல போஸ்ட் ஆபீஸ் நினைச்சீங்களா? இப்ப எதிரில் போனதுல யார் சார் சத்யா? பத்தியா பத்தியா மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்ட. ஓ சாரி சார். சத்யா, இதுல சத்யாங்கிறது நான் தான். இந்த படம் நான் வரைஞ்சதுதான். என் கூட கொஞ்சம் வர முடியுமா? என்னடா இது? யாரோ ஒருத்தன் வந்தான், சத்யாவை கூப்பிட்டான், கார்ல அழைச்சிட்டு போறான். யாரா அவன்? யாருக்கு தெரியும்டா? சரி, உள்ள போய் விசாரிப்போம். சரி, வா வா, வா, வா. சார், ஒருத்தர் சத்யா வந்து கூட்டு போறாரு. அவர் யார் சார்? தொலைஞ்சே போயிட்டான். பயம், என்ன கண்டா பயம். வில்லியம்ஸ் காதலியோட படத்தை நான் நல்லா வரையணும் திலோத்தி வாழ்த்தி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காடா. என்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் அவளுக்கு எப்படியோ தெரியுது. எனக்கு பக்கத்துல தான் அவ எங்கேயோ இருக்கணும். ஆனா அவ யாருன்னு எனக்கு தெரியல. மாமே, இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ திலோத்தியை மீட் பண்ற. ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஜூனியர் விடல பிரசுரமான அந்த ஓவியத்தை நீ எங்க வச்சிருந்த? டக்கு டக்கு டேய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், விளையாடுறியா நீ? டேய், பஸ்ல நான் அதை ஒட்டும் போது கண்டக்டர் கிழிச்சு போட்டுட்டான். எந்த பஸ்லடா? நம்ம டெய்லி காலேஜுக்கு வருமே அந்த பஸ்ல தான். ஓ, வாட்ஸ் த டைம்? வெரி பேட் டைம். ஏய், மணி 8.
ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், எஸ் திலோத்தி யாருங்கறத இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபாலோ மீ. ஸ்டாப். மாமே, இனிமே திலோத்தியை தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்ல. கண்டுபிடிச்சிட்டேன். அவளை தேடி ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்ல. அங்கே பார். Follow me. நவகிரகங்கள்லாம் சேர்ந்து என்ன சுத்துது? நிம்மி, உங்களுக்கு திலோத்தின்னு வீட்டுல ஒரு செல்ல பேர் இருக்குல்ல, அந்த பேர்ல தான் நீ சத்யாவுக்கு அடிக்கடி பேஜர்ல பேஜார் கொடுக்குற. உன்னை கண்டுபிடிக்க முடியாததுக்கு நாங்க என்ன மாங்க மாட்டேனா? என் பேர் என்ன தெரியுமில்ல? ஜூப்ளி. ஐடியா ஜூப்ளி. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் தான் சத்யாவை டெய்லி மீட் பண்றேனே. எதுவா இருந்தாலும் நேர்லயே சொல்லிருப்பேனே. ஏன் பேஜர் எல்லாம் கொடுக்கணும்? ஆமா, யார் அந்த திலோத்தி? உன்னை நான் மாடலை வச்சு வரைஞ்ச அந்த ஓவியம் ஜூனியர் விடன்ல வந்திருக்கு. அதுக்கு காரணமே திலோத்தி தான். அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது அவன் சொல்ல மறந்துருப்பான். ஜூனியர் விகடன்ல வந்த ஓவியத்தை பார்த்து சத்யாவுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்திருக்கு. அதனால அதை அனுப்பிச்ச திலோத்திக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு துடிக்கிறான். ஆனா அது யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. டேய், கண்டுபிடிக்கலாம்டா. கண்டுபிடிக்கிறோம். எப்படி? வாங்க வாங்க, டீடைலா பேசுவோம். ஓகே, பாய். சத்யா, பத்திரிக்கையில வந்ததே சொல்ல மறந்துட்டீங்க. பரவாயில்ல. அதை அமிச்ச திலோத்திக்கு தேங்க்ஸ் சொல்ல தேடும் போது மாடலா இருந்தா எனக்கு தேங்க்ஸ் கிடையாதா? ரொம்ப நெருக்கமா உள்ளவங்க யாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க. டேய் 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 டேய், வலிப்பு வந்து யாரும் சொல்றாங்க. டேய் நில்றா, நில்லண்டா. நீ உருப்படாத ஐடியாவா கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுங்கிறதுக்காக உன்னை மன்னிச்சு உன் கூட நாங்க பழகிக்கிட்டு இருக்கோம். ஆனா திலோத்தியை காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டு கூட்டு வந்திருக்கியே, இங்க டிக்கெட் எடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போலாங்கறியா? அங்கதான் நிக்கிறேன் இந்த ஐடியா ஜூப்ளி. நோ நோ, சாஞ்சிருக்கேன். மாத்திக்கிறேன். சத்யா, நீ வரைஞ்ச ஓவியத்தை 8 மணி பஸ்ல தான் ஓட்டுன? எஸ், கரெக்ட். தினந்தோறும் திலோத்தி காலேஜுக்கு இதே பஸ்ல தான் போறா, இதே பஸ்ல தான் வர்றா. சோ இந்த ஐடியா ஜூப்ளியோட ஐடியா பிரகாரம் பஸ்ஸுக்குள்ள ஏறி ஒவ்வொரு பொண்ணுகிட்டயா உன் ஊர் என்ன பேர் என்னன்னு விசாரிப்போம். அதுல திலோத்தி யாருங்கறத கண்டுபிடிப்போம். வெரி ஈஸி. ஃபாலோ மீ. நீங்க ரெண்டு பேரும் பேக்க பாருங்க, நாங்க ரெண்டு ஃப்ரண்ட பாக்குறோம். ஓகே. வாட்ஸ் யுவர் நேம்? லக்ஷ்மி. அம்மா லட்சுமி தாயே, உன்னுடைய அருள் மட்டும் தான் எனக்கு கிடைக்கல. எங்களை எப்படியாவது வசதி ஆக்கிடு. ஸ்டூபிட். ஹோம்லி கேர்ள், பாப்பா மெயின்டைன் பண்ணு. வாயை கொடுத்த விதமே தப்பு. இப்ப நான் ஓபன் பண்றேன் பாரு. மேடம் மேடம் மேடம், உங்க பேர் என்ன மேடம்? உஷா ஐயர். வேண்டாமா, ஆம்பளைங்க பேருக்கு பக்கத்துல ஜாதி பேரை சேர்க்கறதுனாலதான் இந்த நாடே இன்னைக்கு கலவரத்துல இருக்கு. தாய்க்குள்ள எல்லாருமே கருணை ஜாதி. உங்க பேருக்கு பக்கத்துல உஷா ஐயர், லலிதா நாயர், பிரியா பிள்ளைன்னு ஜாதி பேரை சேர்க்க வேண்டாம். இந்த நாடு தாங்காது. ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரு திலோத்தி தானே? இல்ல, தாரா. வெறும் தாராவா இல்ல புல்புல் தாராவா? டேய், இது சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. சத்யா, பின்னாடி ஓரமா உயரமா ஒரு பாட்டி உட்கார்ந்திருக்கு. அது பேர் என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறேன். தேவையில்லை. ஏன்? ஒருவேளை அது எரியிற நெருப்புல மாட்டிச்சுன்னா கருகாமலே செத்து போற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அண்டங்காக்கா கருப்பு. அது திலோத்தியா இருந்தா என்ன, திரௌபதியா இருந்தா என்ன? வேண்டாம், விடுறா. ஆனா கண்டிப்பா இது மிஸ் ஆகவே ஆகாது. முன்னாடி ஒரு பாட்டு இருக்கு, கேட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? கண்டிப்பா இது திலோத்தியா தான் இருக்கும். எங்க உங்களை தான்? ஷில்பா. தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு கேட்டேன்ப்பா. என்ன மாதிரி ஒரிஜினலா ஐடியா கொடுக்கறவங்களுக்கு கெட்ட பேர் வரும்டா. டேய் டேய், ஜஸ்ட் மிஸ். இவ மட்டும் என் கையில மாட்டி இருந்தா அடிச்சு பின்னிருப்பியா? இல்ல, ஃப்ரெண்ட் தானே, போனா போகுதுன்னு விட்டுருக்கவா? சக்கலத்தி பேபிஸ், how are you? என்ன தெரியுதுங்களா? தெரியலையே. நான் தான் கலிவரதன். ஷார்ட்டா கலின்னு கூப்பிடுவாங்க. ஐ அம் பிரஷ் பெருமாள். ஷார்ட்டாவும் நீட்டாவும் ஒரே மாதிரி தான் கூப்பிடுவாங்க. தேங்க் யூ. எங்களை தெரியுதா? தெரியலையே. சைதாபேட்ல செருப்படி வாங்குனீங்களே. டேய் வாங்கடா. திலோத்தி யாருங்க? திலோத்தி நீங்க தானே திலோத்தி? இல்லையே. இறங்கி வைக்கல. போர்டு பார்க்கல. லேடிஸ் பஸ்ல வந்து ஏறிக்கிட்டு போயா. ரைட் ரைட்.
ஏன் ஜெயா படத்தை வச்சு அவ காத்திருந்த கடைசி நாட்கள், அவ கண்ணுல இருந்த ஏக்கத்தை எதிர்பார்ப்பேன். நீ வரைஞ்ச தத்துவம். காதலி சொன்னாள், நான் மகிழ்ச்சியின் பகுதி, துக்கத்தின் பாகம். நான் தலை தூக்கி பார்ப்பது ஒளியை மட்டுமே. நான் எப்போதும் தலைகுனிந்து என் நிழலை பார்ப்பதே இல்லை என்றாள் காதலி. இன்ட்ரெஸ்டிங். என்ன பண்ற நீ? நான் பெயிண்டிங்கை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன். கவிதை புக்ல உனக்கு பெயிண்டிங்க பத்தி போட்டிருக்காங்களா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம், போய் படு. லவ் பண்றியா? சொல்லு, லவ் பண்றியா? என்ன நீ ஒரு அண்ணன் தங்கச்சி கேட்கிற கேள்வி அது? லவ் பண்றவங்க தான் தனியா சிரிப்பாங்க, தனியா பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லு. அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா? மாட்டேன். சொல்லு. ஆமா, நான் லவ் பண்றேன். அம்மா அண்ணன் love கட்டாத. யார் அவ? பாத்தியா, ஒண்ணு ஒண்ணா கேக்குற. அம்மா அண்ணன் love பண்ண. கத்தாத, நான் சொல்றேன். சொல்லு. திலோத்தி. யாரு? அந்த பேஜர் பார்ட்டியா? கட்டி புடிச்சு முத்தெல்லாம் கொடுத்தாச்சா? அதெல்லாம் இல்ல. ஏன் தர மாட்டேன்ட்டாளா? நான் இன்னும் அவளை பார்க்கவே இல்ல. சாரிடா, கூடி சீக்கிரம் பாத்துருவ. ஆல் தி பெஸ்ட். The beautiful statue that is அழகான சிலை. ஏப்பா, இந்த சைஸ்க்கு நம்ம எப்ப சிலை செய்ய போறோம்? இந்த சைஸுக்கு கல்லு கிடைக்கும் போது செய்யலாம். இவனை வச்சுக்கிட்டு எதுவும் செய்ய முடியாது. எதுக்கு இந்த ஜெர்க்கு? டேய், நான் ஐ லவ் யூ சொல்லி என்ன செருப்பாடி சொன்னாலே சுதா, அவ வரடா. வரட்டும் வரட்டும், பாரு இப்ப என்ன நடக்குன்னு. நீ யாருங்கறத காட்டு. டெஃபினெட்லி செருப்பாடி. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க செருப்பு ரொம்ப நல்லா இருக்கு. கழட்டுமா? உங்க சுடிதார் கூட தான் நல்லா இருக்கு. அது கேட்காதீங்க, நல்லா இருக்காது. நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல. அதுக்கெல்லாம் எங்க அப்பாக்கு நேரம் இல்ல சக்கலத்தி பேபி. ஹேய் பேபி பேபி. ஹேய் டேய், சன் டிவில இருந்து ஆள் வருதுடா. அதுக்கு நீ அடி வாங்குனத சன் நியூஸ்ல கவர் பண்ண போறாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹாய். நாங்க சன் டிவில இருந்து வந்திருக்கோம். அப்ப விரும்பி கேட்ட பாடல்ல அலைபாய்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்களா? பாட்டெல்லாம் ஒண்ணும் போடல, ஒரு புதுமையான நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். காதலை பத்தி ஒரு கவிதை சொல்ல முடியுமா? செருப்பில்லாத பெண்களை மட்டும் காதலியுங்கள், அப்போதுதான் உங்கள் மானம் காப்பாற்றப்படும். என்ன அனுபவமா? ஓகே, நீங்க சார்? இளைஞர்களே. யாரு? ஒண்ணு இல்ல, இளைஞர்களே, முகம் தெரியாத பெண்ணை மட்டும் காதலிக்காதீர்கள். ஏனென்றால் நாய் துரத்தும். வணக்கம். சோ உங்களுக்குலாம் காதல்ல பயங்கர பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். உங்களுக்கு? சிகரெட்டும் காதலும் ஒன்று, இரண்டுமே உதட்டோடு உறவாடி உள்ளத்தை புண்ணாக்கும். பா, ரெண்டுத்தையும் ஆரம்பிச்சா பிரிக்க முடியாது இல்லையா? இந்த இம்சையே என்ன விட்டு பிரிக்க முடியல. நீங்க சார்? காதலுக்கு கண் இல்லை, அது அந்த காலம். காதலுக்கு காதலியே இல்லை, அது இந்த காலம். காதலுக்கு இறந்த காலம், எதிர்காலம். காதல் நிகழும் போது அது ஒரு ராகு காலம். ஏதாவது புரிந்ததாமா? ஒண்ணுமே புரியலையே. அதானே காதலே. சூப்பர். இப்ப சூப்பரா பார்க்க போறீங்க. மாப்ள இங்க வா. இவன் எங்க ஃப்ரெண்ட் சத்யா, எங்க காலேஜ்ல லோக்கல் கவிஞன். இவன் காதலை பத்தி பாடினா நீங்க அசந்துருவீங்க. காதலை பத்தி ஒரு கவிதை எடுத்து விடு. சொல்லுங்க சார். இல்ல, கம் ஆன். காதலி சொன்னாள், நான் மகிழ்ச்சியின் பகுதி, துக்கத்தின் பாகம். நான் தலை தூக்கி பார்ப்பது ஒளியை மட்டுமே. நான் எப்பொழுதும் தலைகுனிந்து என் நிழலை பார்ப்பதே இல்லை. காதலன் சொன்னான், இனி நீ மகிழ்ச்சியின் பகுதியோ துக்கத்தின் பாகமோ அல்ல, என்னில் ஒரு பாதி. நீ தலை தூக்கி பார்ப்பது ஒளியை மட்டுமல்ல, இனி நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் இருப்பேன். உன் நிழலை நீ பார்ப்பதில்லை என்றாய், இனிமேல் பார். ஏனென்றால் உன் நிழலாக இருப்பது நான் அல்லவா? ஏதோ ஒரு காரணத்துக்காக காதலை வெளியிலேயே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்க காதலிக்கு காதலன் சொன்ன பதில் ரியலி சூப்பர். Thank you. Thank you. Thank you. Bye. Bye. உண்மை சொல்லு, யார் எழுதின கவிதை? ஐயோ டேய், விடுங்கடா. எங்கேயோ சுட்டிருக்கான், அது மட்டும் நல்லா தெரியுது.
ஏண்டா ஜிலாப்பா, நாங்கெல்லாம் என்னைக்கே ஒரு நாள் தான் குடிக்கிறோம், அதுவே எங்களால தாங்க முடியல. நீ டெய்லி மக்கா குடிக்கிறியே, உன் பாடி கண்டிஷன் எப்படி தாங்குது? டேய், குடிக்கிறத நிறுத்த முடியலாம் தாண்டா டெய்லி நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய் என்னடா இது? பேஜர் மாம்ஸ். சீ பட்றா. திஸ் இஸ் தமிழ், ஐ எம் ஒன்லி இங்கிலீஷ், ப்ளீஸ். அன்புள்ள சத்யா, நான் எழுதிய கவிதையை நீ டிவியில் சொன்னதற்காக என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை காலை கோவில் முருகன் கோவிலில் 6 மணிக்கு நான் உன்னை நேரில் சந்திக்கிறேன். முடிந்தால் உன் நண்பர்களை கூட அழைத்து வரவும். அது மட்டும் இல்லடா. ஏய் போதும், யார் வேலை இது? நீ எங்களை சந்தேகப்படாதப்பா. ஒரு தப்பா உன் கூட நாங்க விளையாண்டதுக்கு நீ எங்களை கோவிச்சுக்கிட்டதே போதும். அப்ப இது கன்ஃபார்மா திலோத்தி கொடுத்த மெசேஜ் தானா? டேய் டேய், நீ கோயிலுக்கு போறீல, உன் திலோத்திய பாக்குறதுக்கு எங்களுக்கும் ஆசையா இருக்கு. நாங்களும் கூட வரலாமா? மணி 2 தாண்டா ஆகுது. இப்ப எப்படி கோயில் திறந்திருக்கோம்? துறக்க வைக்கிறோம். உண்டி இல்லையா? இல்ல ஐயர ட்ரெஸ் மாத்திட்டு பவித்திரமா உள்ள போறோம். ஓகே ஓகே. குடிச்சிருக்கிறோம், மன்னிச்சிடு கடவுளே. ஏண்டாப்பா, இந்த நடு ராத்திரில வந்து கோயில திறக்க சொல்றே, அப்படி நோக்கி என்ன அவசரம்? அம்மன் வரதா சொல்லிருக்கா. அம்மானா? யார் சொன்னா? அம்மனே சொன்னாலே. நேர்ல வந்து சொன்னாளா? அவ நேர்ல வந்து சொல்றதுக்கு நாங்க என்ன தெரியான சம்பந்தம்? பேஜோர்ல மெசேஜ் வந்தது சாமி. பேஜரா? ஆமா மாமா, இப்ப கடவுள் கூட ஹைடெக் ஆயிட்டா. அவளுக்கு சகல யூசேஜும் இப்ப செல்லுலாரும் பேஜரும் தான். தேவலோகத்துக்கே ரீசெண்டா இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டாருன்னா பாருங்களேன். கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்ததுன்னா அதுலயே அனுப்பியிருப்போம். அப்படியா? வாங்க போலாம். மங்கள மாமிட்ட சொல்லி ஃபேக்ஸ் கொடுத்துடணும். மங்கள மாமி நடைய சாத்திக்கோங்க. டேய் விடிஞ்சு போச்சுடா. நிச்சயம் திலோத்தி வந்துருவா. ஏய், அங்க பாரு ஒரு பொம்பளை. கையில தொடப்பு கட்டோட வரா. இல்ல, நிச்சயமா அது திலோத்தியா இருக்க மாட்டல்ல? ஆமா. அப்பனே முருகா, முருகா, முருகா. ஐயோ, மலையை சுத்தி முருகா முருகான்னு உருள்றத பாத்திருக்கேன். மலையே உருள்றத இப்பதான்டா பாக்குறேன். முருகா, முருகா. டேய் மாப்ள, நானும் ஜூப்ளியும் இந்த பக்கம் போறோம். நீங்க 2 பேரும் இந்த பக்கம் தேடுங்க. டேய் அப்பனா, நீ இங்கே இரு மாப்ள. வரும்போதே வாசல்ல பாத்துறலாம். வாடா. முகத்தை மூடி முக்காடு போட்டுக்கிட்டு தலுக்கு மினிக்கிட்டு போறாளே, அவ யார் தெரியுமா? யாரு? நாம தேடிக்கிட்டு இருந்த அதே திலோத்தி தான். எக்ஸ்கியூஸ் மீ. எதுவா இருந்தாலும் சொல்லுடா. ஒண்ணு இல்ல, அவங்கள. ஓஹோ, முக்காடு போட்டு போன அடையாளம் தெரியாது நினைக்கிறீங்களா? கண்டுபிடிச்சிட்டோம். எங்களை யாரும் ஏமாத்த முடியாது. ப்ளீஸ் என்னங்க, ப்ளீஸ் என்னங்க, ப்ளீஸ் என்னங்க, எங்க சத்யாவை சந்திக்கிறதுக்கு இந்த கோயிலை செலக்ட் பண்ணிருக்கீங்களே, இதுதான் உங்க குலதெய்வமா? இல்ல, கூத்தாண்டவர் தான் எங்க குலதெய்வம். கூத்தாண்டவரா? இத நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். அடிக்கிறத பார்த்தா கூத்தாண்டவர் தான் உனக்கும் குலதெய்வம் மாதிரி தெரியுது. சுமாரா? என்னங்க, உங்க சத்யா அங்க நின்னுகிட்டு இருக்கா, நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க? நவகிரகத்தோ சுத்த போறேன். வாட் a love. அடடடடா, பக்திக்கு அப்புறம் தான் காதல்னு நினைக்கிற உங்க எண்ணத்தை பாராட்டாம இருக்க முடியும். If you don't mind, will you tell me where you put up? இங்கிலீஷ்ல உங்க வீடு எங்க இருக்குன்னு கேக்குறாரு. செக்டர் நம்பர் வீடு. ஓ, அந்த மாடி வீடா? இல்ல, ஒய்யாரமா ஒதுங்கி சாஞ்சிருக்குமே அந்த ஓட்டு வீடா? அதுவும் இல்ல. அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம ரெண்டும் கட்டா நிக்குமே அந்த வீடு தானே? ஆமா. கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கிற எல்லா பொண்ணுகளும் நீதான் திலோத்தியா கேட்டாச்சுடா. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதடா. பேசாம போயிடலாம் வாடா. டேய், எல்லார்கிட்டயும் கேட்டோம். அங்க பாத்தியா ஒரு பெண் போலீஸ்? அதுகிட்ட நீதான் கிலோத்தியான்னு கேட்டலாமா? டேய், ஏற்கனவே இந்த பெண் போலீஸ்க்கு நமக்கு ரொம்ப ராசி. ஏதாவது கேட்டு பெரிய பிரச்சனை என்ன போதுடா? பேர் என்னன்னு கேட்டாதான்டா. பேஜ பார்த்து என்ன பேருன்னு தெரிஞ்சிட்டா போகுது. பா. டேய் வேணடா. டேய் பா. முருகா, முருகா. டேய் வம்பல மாட்டறடா. வேணடா. டேய், எங்கடா பாக்குற? ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. இப்படியே நின்னுகிட்டு இருந்தோம்னா கோயில் 6 கால பூஜையும் பார்த்துட்டு சுண்டல் வாங்கி தின்ட்டு போக வேண்டியதுதான். டேய், இதுக்கு மேலேயே திலோத்தி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஐயோ 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 அம்மா. அம்மா. ஏய் யாரா புடிங்கடா டேய். ஐயோ என்னடா? டேய், உயிர் போறதுக்குள்ள வீடு போய் சேருவாடா. அம்மா. அதுக்கா கரண்டி நசுக்கி கையில அழிட்டு வர மாதிரி வந்திருக்கானே, என்னாச்சு? ஒரு ரோட் ரோலருக்கு பக்தி வந்து இவன் மேல ஏறிடுச்சுடா. நீ ஏன்டா டயர்ட் ஆயிட்ட? அவன் மேல இவன் அதான். டேய்,
இனிமேலும் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு பொறுமை இல்ல. நாங்க கிளம்புறோம். நீ வரியா இல்லையா? டேய், நீங்களாம் வேணும்னா கிளம்புங்க. நிச்சயமா என் திலோத்தி வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன காதலிக்கிறதா மெசேஜ் கொடுத்துருக்கடா. நேர்ல வர வேண்டியதா? அது என்னடா பேஜர்ல கொடுக்கறது? அவங்க கிட்ட கேள்றான். உயிரோட வச்சு சித்திரவதை பண்றேன்னு சொல்லுவாங்க பாத்தியா, அது இதுதான் போடுறது. இல்லடா, இது வரைக்கும் நான் வரைஞ்ச ஓவியத்துக்கு தான் அவன் என் ரசிகையா இருந்தா. ஆனா இப்ப என் காதலி ஆயிட்டா. அவனும் என்னை காதலிக்கிறான்ற அந்த உணர்வு மட்டும் எனக்கு போதும். அவளை பார்க்க எவ்வளவு வருஷம் ஆனாலும் நான் காத்திருப்பேன். காரியத்தை கெடுத்துறா. என்னடா பண்றது? நெஞ்சில இருக்கிற பாரம் எனக்கு தான் தெரியும். இந்த Dress போட்டுக்கிட்டு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதுக்கு என்னடா பண்றது? அந்த திலோத்தி 17D பஸ்ல தான் போறா. அது லேடி ஸ்பெஷல். அதுல நம்ம ஏறி போகணும்னா இந்த கெட்டப்ல போய் தான் ஆகணும். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும்ல. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அங்க பாரு பஸ் ஸ்டாண்ட். இங்கே வந்துட்டோமா? All the ladies follow me. Following. All right. பரவாயில்ல மேடம், தாராளமா உட்காருங்க. தேங்க்யூ. நோ மென்ஷன். உங்க பேர் என்ன? என் பேரா? பரவாயில்ல சொல்லுங்க. தீபிகா. ஸ்வீட் நேம். உங்க பேரு? என் பேரு தில்சாத் சுப்ரமணியம். சுப்ரமணியமா? தில்சாத் சுல்தான். கிரவுட்னா 4 இடத்துல இடிபடுதாம செய்யும். பரவாயில்ல, மேல கை வச்சுக்க. தேங்க்யூ. வாட்ஸ் யுவர் நேம் யா? கந்தசாமி. ஆம்பளை பேர் மாதிரி இருக்கு. உங்களை மாதிரி ஆட்களை பிடிக்கிறதுக்காக லேடிஸ் பஸ்ல இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கிறோம். டிரைவர், வண்டியை போலீஸ் ஓட்டியா? எத்தனை நாளடா இது மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு லேடிஸ் பஸ்ல கலாட்டா பண்றீங்க? சார், சத்தியமா அந்த மாதிரி தப்பான நிலை எங்களுக்கு கிடையாது சார். இவன் எங்க ஃப்ரெண்டு, பேரு சத்யா. வணக்கம் சார். யாரு? சார், என் பேரு சேகர். இவ பேரு சுமதி. நாங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். எங்க 2 பேர் வீட்லயும் எங்க காதலை எதிர்க்கிறாங்க. நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம். நீங்க தான் எப்படியாவது எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் சார். உனக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா? இருக்காங்க. 2 தங்கச்சி, ஒரு அண்ணன். ஆமா, நீ இப்படி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறிய, நாளைக்கு உன் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது அக்கா ஓடி போனவன்னு பேச்சு வருமே, அத பத்தி ஏதாவது யோசிச்சு பாத்தியா? ஒரு தங்கச்சியை ஒழுங்கா வளர்க்க தெரியாத ஆம்பளைன்னு உங்க அண்ணனை கேவலமா பேசுவாங்களே, அத நினைச்சு பாத்தியா? அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சின்ற உறவெல்லாம் இவன் ஒருத்தனுக்காக ஒரே நிமிஷத்துல உதறிட்டு வந்த நீ புருஷங்கிற உறவை மட்டும் கடைசி வரைக்கும் காப்பாத்துவியா? நீ ஏதாவது வேலை பாக்குறியா? இல்ல சார், இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கேன். உனக்கே வாழ்க்கை இல்ல, நீ எப்படி இவளுக்கு வாழ்க்கை கொடுக்க போற? வீட்டுல அப்பா அம்மா கை செலவுக்கு காசு கொடுக்கும்போது காதல் இனிக்கும். காதல் கல்யாணத்துல முடிஞ்சு உன் செலவுல வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதுதான் காதல் கசக்கும். அதனாலதான் பாதி காதல் கல்யாணங்கள் ஃபெயிலியர் ஆகுது. சார், ஓடி வந்த எத்தனையோ காதலர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லையா? வைக்கிறாங்க. சட்டத்துல இடமும் இருக்கு. சட்டத்துக்கு சட்டம் மட்டும்தான் தெரியும், பாசம் தெரியாது. கல்யாணம் பண்ணி வைக்கிறதோட அதனோட கடமை முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறமா அவங்க என்ன அவஸ்தைப்படுறாங்கன்னு அது கவலையப்படுறது இல்ல. ஆனா நான் கவலைப்படுறேன். கான்ஸ்டபிள் சார், இவங்க 2 பேரோட அட்ரஸ் வாங்கிக்க, அவங்க அப்பா அம்மாவை கையோட கூட்டு வா. போங்க, போய. டேய், இங்க வாங்க சார். எதுக்காக நீங்க லேடிஸ் பஸ்ல ஏறுறீங்க? யாரையாவது லவ் பண்றீங்க? இந்த லவ், காதல், கீதல் இதெல்லாம் எங்க யாருக்குமே பிடிக்காத விஷயம் சார். நாங்களும் உங்களை மாதிரி தான் சார். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார்.
நீங்க 7 வருஷங்கள் உள்ள தள்ளாலும் பரவாயில்ல. நாங்க பொண்ணுங்களை கிண்டல் பண்றதுக்காக தான் பஸ்ல ஏறணும். என்னது? சார் அவன் ஏதோ பயத்துல ஓடுறான். ஆக்சுவலா நாங்க லேடிஸ் பஸ்ல ஏற முடியுமா முடியாதான்னு எங்களுக்கு ஒரு சின்ன பந்தயம். அதனாலதான் இந்த Dress போட்டு உள்ளே ஏறணும். We are really sorry sir. சத்யா, எது எதுக்கு பந்தயம் கட்டுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்ல. திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங். முன்னால போய் கையெழுத்து போட்டு புறப்படுங்க. Thank you sir. அப்புறமா வரேன். ஐயா, உங்க பொண்ணுக்கு பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணிருந்தீங்கல்ல, வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னையா அந்த பேக்கரிக்காரன் சரியான அறிவு கட்டவனா இருக்கிறான். ஹாப்பி பர்த்டே டு திலோதினி என் பொண்ணு பேரை போட சொன்ன, இவன் ஒண்ணுமே போடாம கொடுக்குறான். போய் மாத்தி வாங்கிட்டு வாயா. டேய் எங்க இருந்து வந்திருக்கு? எங்க இருந்து வந்தா நான் வெடிக்க போறது நிச்சயம் தான்டா. சும்மாடா. திலோத்தி அசோக் நகர்னு போட்டுருக்கடா. திலோத்தியா? டேய் முதல்ல பாஸ்ல பிற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டேய் நேத்து தான் அசோக் நகர் பஸ் ஸ்டாண்ட்ல 2 பாம்பு வெச்சுடா. பேசாம இருடா வெண்ண, நீ பாஸ்ல பிறா. டேய் எந்த இடத்துல வெடிக்கும்னு எனக்கு தெரியாதாடா. நான் சொன்னல பாஸ்டருக்குள்ள பாம்பு இருக்குன்னு. டேய் இவ்வளவு பெரிய சைஸ்ல நான் கேக் பார்த்ததே இல்லடா. கேக்கா? என்னடா இது? பில்லா இருக்கும். இல்லடா ஒரு லெட்டர். எவனோ மிரட்டல் கடிதம் வச்சிருக்காடா. பேச்ச போடே. சத்யா, உங்க பேரை சொல்லும் போதும் எழுதி பார்க்கும் போதும் மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நேர்ல பார்க்காம எதுவும் விளையாட்டுன்னு நீங்க நினைக்கலாம். காதல்ல காக்க வைக்கிறதும் காத்துக்கிட்டு இருக்கிறதும் ஒரு சுகம் சத்யா. காலம் காலமா தன் காதலை சொல்லத்தான் கரைக்கிட்ட அலைகள் வருது. ஆனா ஒவ்வொரு முறையும் ஏனோ சொல்ல முடியாம திரும்பி போயிடுது. சத்யா, சொல்ல மறந்துட்டேன். இது வரைக்கும் நான் பிறந்த நாளே கொண்டாடினது இல்லை தெரியுமா? ஆனா நம்ம காதலிக்க ஆரம்பிச்சது பிறகு கொண்டாடணும் ரொம்ப ஆசையா இருக்கு. நான் கொண்டாட போற முதல் பிறந்த நாளைக்கு வாழ்த்துக்கள் வேண்டி அன்புடன் திலோத்தி. திலோத்திக்கு இது முதல் பிறந்த நாளா? எது? ஒரு வயசு பொண்ணு உன்னை லவ் பண்ணுது? டேய் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுடா. நான் எப்படியாவது அவளுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுத்தாகணும்டா. ஆளும் தெரியல, அட்ரஸும் தெரியல, அப்புறம் எப்படி பிரசன்ட் பண்ணுவேன்? அதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்கிறேன். சரி இப்ப சொல்லல. இப்ப சொல்லலைன்னா அவனுக்கு வயசானதுக்கு அப்புறம் சொல்லி பிரயோஜனம் இல்லடா. டேய் ப்ளீஸ் டா, யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்டா. நானே ஹெல்ப் பண்றேன். இது வரைக்கும் சொல்லி சொல்லி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இந்த தடவை சொல்லாமலே செய்வோம். ஆனா என் ஐடியாவை ப்ரொசீட் பண்றதுக்கு ஒரு பொண்ணு வேணும். என்னது பொண்ணு? அவ்வளவுதானே? வா. ஏண்டா குடும்பம் நடத்துறதுக்கு பொண்ணு வேணும், ஐடியா கொடுக்கறதுக்குமா பொண்ணு வேணும்? வாங்க. ஹலோ சத்யா, என்ன இந்த நேரத்துல? ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். யூ கேரி ஆன். உட்காருங்க. ஆமா, என்ன விஷயம்? அது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம், சொல்லுங்க. நான் திலோத்திங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். லவ் பண்றீங்களா? யாரு? ஓ, நீங்க வரைஞ்ச ஓவியத்தை ஜூனியர் விகடன் காமிச்சாங்களே, அந்த திலோத்தியா? அவங்களுக்கு நன்றி மட்டும்தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நன்றி காதலா மாறும்னு நினைக்கவே இல்ல. எனிஹவ், ஆல் தி பெஸ்ட். அந்த திலோத்தி எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண கூடாதா? எனக்கு தெரிஞ்சாதானே நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்க முடியும். நானே இன்னும் அவளை பார்க்கல. காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க, அது உண்மைன்னு இப்பதான் புரியுது. தெரிஞ்சவங்களை புரிஞ்சுக்கிறத விட தெரியாதவங்களை தேடி அலையிறோம். யார் மேல எப்போ எதுக்காக எப்படி வருதுன்னு சொல்ல முடியாத பேர் தான் காதல். ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்க, கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மனசை மாத்திக்க முடியாது. அதுக்கு பேரும் காதல் தான். உண்மைதான். அதனாலதான் பார்க்காத திலோத்தியை தேடி அலையிறேன். நிம்மி, திலோத்திக்கு பர்த்டே லெட்டர் அமைச்சிருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது எப்படி? எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க. இந்த ஏரியாவிலே 3 காலேஜ் தான் இருக்கு. இந்த 3 காலேஜ்ல ஏதாவது ஒரு காலேஜ்ல தான் திலோத்தி படிச்சிட்டு இருக்கணும். இதுல 3 கொலுசு இருக்கு. ஓகே, பட் இது பொண்ணுங்க படிக்கிற காலேஜ்ங்கிறதுனால எங்களை உள்ள விட மாட்டாங்க. அதனால இது காலேஜ்க்கு வெளியில கிடைச்சதா சொல்லி நீங்க பிரின்சிபல்ட்ட கொடுத்துருங்க. சரி. இது ஒவ்வொன்றுக்கும் திலோத்திங்கிற பேர் இருக்கிறதுனால அவகிட்ட எப்படியும் இது போய் சேர்ந்துரும். ஓகே, குட் ஐடியா. இந்த கவர் திலோத்திட்ட கிடைச்சிருச்சுன்னா அவளுக்கு பிறந்தநாள் பரிசு கொடுத்த மாதிரியும் இருக்கும். யார் நாளைக்கு இதை போட்டு வராங்களோ அவங்க தான் திலோத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். உங்க காதலிய உங்களுக்கே அறிமுகப்படுத்தி வைக்க எனக்கு ஒரு சான்ஸ் தந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். Thank you.
உன் பொன்னிற கால்களில் இந்த கொலுசை அணிந்து கொள். அதன் சத்தத்தை கேட்டாவது நீ இருக்கும் திசையை தெரிந்து கொள்ளுகிறேன். அன்புடன் சத்யா. சொன்னீங்க யார நீங்க? நாங்க யாரும் தெரிஞ்சவன திலோத்தி கூப்பிடுங்க, அவ சொல்லுவா. திலோத்தி சொல்லுவாளா? என்னையா சொல்றீங்க? என்னையா சொல்றது? இவ்வளவு நாள் அவ விளையாட்டு போதும். நிறுத்துக்கடா, நானும் பாத்துட்டு இருக்கிறேன். ஓவரா பேசிட்டு இருக்கிறீங்களே. அவ விளையாட்டு போதும் சொல்றதுக்கு நீங்க யாருடா? ஓஹோ, ஏயா பெருசு, நீ பேசுறத பார்த்தா இதுக்கு மேலே அவ ஏகப்பட்ட விளையாட்டு விளையாடுவா போல் இருக்கு. ஆமாடா, விளையாடுவா. இப்படி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நீங்க எல்லாம் தூக்க மாட்டீங்க சாவலாம்டா. ஓவரா பேசுனீங்க தோலை உரிச்சிடுவேன். யோ, என்ன மனசாட்சி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவ விளையாட்டுனால இப்ப என்ன தெரியுமா? என்னாச்சு? இப்ப எங்க ஃப்ரெண்ட் சத்யா எப்படி இருக்கான்னு தெரியுமா? ஃப்ரெண்டு சத்யா என்ன உணர? போங்க வெளியே. போறோம் சார். போறதுக்கு முன்னாடி திலோத்திய கூட்டிட்டு தான் போவோம். எங்க அவ? அவ அந்த ரூம்ல இருக்கா. என்னடா இப்போ? வாங்கடா. இதுல யாரு திலோத்தி? இவதான் திலோத்தி. இவளா? ஆமா, இவளுக்கு தான் இன்னைக்கு காது குத்து கல்யாணம். எங்கடா போறீங்க? நில்லுங்கடா. திலோத்தியோட தான் போவேன்னு சொன்னீங்களே, எங்க கூட்டு போங்க. என்னடா ஆளாளுக்கு ரிதம் போட்டு சிரிக்கிறீங்க? சார், நீங்க தானே இப்படி ஒரு பெண்ணை பெத்ததுக்கு தூக்கு போட சொன்னது? வாங்க போட்டுவான். தெரியலையேம்மா, அவன் இப்பெல்லாம் காலேஜுக்கு ஒழுங்கா வர்றது இல்ல. அப்படியே வந்தாலும் யாரு கூடயும் சரியா பேசுறதும் இல்ல. அவன் பாட்டுக்கு உட்காந்து எதையோ யோசனை பண்ணிட்டே இருக்கான். அம்மா, நீ எவ்வளவு படபடப்பா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? அம்மாக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்னா நானும் பக்கத்து வீடு ராஜேஸ்வரேக்காவும் சேர்ந்து அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். அண்ணன் வந்தாதான் அம்மாவை காப்பாத்த முடியும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. எந்த ஹாஸ்பிட்டல்மா? பவித்ரா ஹாஸ்பிட்டல். சரி, நீ பயப்படாத. நீ நேரா ஹாஸ்பிட்டல் கிளம்பு. நாங்க சத்யா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்துறோம். சரிண்ணா. நீ கிளம்பு. டேய் வாங்கடா, வாங்க.